நானே மியூசிக் கொடுத்துக்கிறேன். என்ன வீலர்ஸ், லொக்கேஷனே பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ ரொம்ப நாளாக தஞ்சாவூரில் இந்த லொக்கேஷனில் வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் அதுக்கு எந்த வெஹிக்கிளும் எனக்கு ஒத்து வரல. ஸோ ஃபைனலி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனில் ஒரு புது வாகனத்தோடு தான் வந்திருக்கேன். புதுசாக லான்ச் ஆன வாகனம் கிடையாது, நம்ம சேனலுக்கு புதுசுன்னு சொல்லலாம். நம்ம சேனலில் இந்த வெஹிக்கிள் இப்போ வரைக்கும் பண்ணலை. ஸோ பொலீரோவோட கேம்பர் தான் நம்ம கூட இருந்துகிட்ருக்கு. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் தான். பின்னாடி 1 டன் வரைக்கும் எடை ஏற்றிக்க முடியும். 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணவும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாகனத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் எஸ்ஆர்எஸ் மகேந்திரா தஞ்சாவூர். மகேந்திரா கார்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ பொலீரோ கேம்பர், ஸோ மகேந்திராவோட இந்த பொலீரோ கேம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கான வாகனம்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இது கமர்ஷியல் பர்பஸ்க்கும் பயன்படுத்தலாம், ஒரு காராகவும் இந்த வெஹிக்கிள் வந்து பயன்படுத்தினா. இந்த பயன்பாட்டுக்கு இருக்கிறவங்கன்றது ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான். ஏன்னா நீங்கள் ஒரு எஸ்டேட் மாதிரி ஏதாவது வச்சுருப்பீங்க, லேபர்ஸை கூப்பிட்டு போகிறதுக்கு இந்த வெஹிக்கிள் தேவைப்படும். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்டேட்டோட ஏதாவது ரா மெட்டீரியல்ஸ் தான் எடுத்துகிட்டு வரதுக்காக இருக்கட்டும், இல்லை சம்திங் இந்த தேயிலை தோட்டம் மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு வாகனம் பார்க்குறீங்க. மல்டி பர்பஸாக இருக்கணும், ஃபேமிலியும் யூஸ் பண்ணிக்கணும், அதே மாதிரி எஸ்டேட் பர்பஸ் இல்லை தோப்பு வச்சுருக்கீங்க, அந்த பர்பஸ்க்கெலாம் தகுந்த ஒரு மல்டிப்புளான ஒரு வெஹிக்கிளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கான வாகனம் தான் இந்த கேம்பர் அப்படிங்கிறது. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடரான் ஃப்ரேமில் வந்து ஸ்ட்ரக்சரில் உருவாக்கப்பட்ட ஒரு வெஹிக்கிள் தான் இது, இந்த பொலீரோ. நம்ம பொலீரோ பிக்கப் எல்லாருக்குமே தெரியும். அந்த பொலீரோ பிக்கப்போட பிளாட்ஃபார்மில் தான் இந்த வெஹிக்கிளையும் இது உருவாக்குறாங்க. அந்த பொலீரோ பிக்கப்பில் ஒரு 5 பேர் போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வாகனமாகவும் இதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு லேடரான் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, டிசைன் என்னெல்லாம் இருக்குது, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இன்ஜின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 பார்க்க ஆரம்பிப்போம். கேம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது. இங்கே பார்க்கக்கூடியது கேம்பர் அப்படிங்கிறது ஒரு பேஸ் வேரியண்ட் மாதிரி. இதில் பெருசாக ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் இருக்காது. நம்ம கூட இருக்கிறது 2 வீல் டிரைவ் மாடல், இது இல்லாமல் 4 வீல் டிரைவ் உள்ள மாடலும் இருக்குது. 2 வீல் டிரைவ் போகிறீங்கன்ற பட்சத்தில் ஒரு 10,40,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் அப்படிங்கிற ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 4 வீல் டிரைவ் போகிறீங்கன்ற பட்சத்தில் 10,75,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லோவஸ்ட் ப்ரைஸில் ஒரு 4 வீல் டிரைவ் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 4 வீல் டிரைவ் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக எக்ஸ்பென்சிவான கார்ஸை தான் நம்ம வந்து பார்க்குறோம். பட் இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் தான். மேபி ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் எனக்கு வந்து ஒரு 4 வீல் டிரைவ் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கேம்பர் கோல்டு ZX அப்படின்னு இன்னொரு மாடல் இருக்குது. அந்த ZX மாடல் போனீங்கன்னா தான் ஏசி மாதிரி விஷயங்கள் வரும். இதில் ஏசி, வீல் கப் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எதுவுமே இதில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். ZXல வந்து மேஜராக ஒரு சின்ன ஃபீச்சர்ஸ், அதாவது சீட் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஏசி அந்த வெஹிக்கிளில் வந்துடும், வீல் கப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட் 2 டோர் பவர் விண்டோ வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த USB சார்ஜர் இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிளில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பட் இதில் ஃபீச்சர்ஸில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். எனிவே இப்போ நம்ம டிசைனில் இருந்து போக ஆரம்பிக்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். சைக்கிளோட கர்வ் வெயிட் அப்படிங்கிறது 1700 கிலோவில் இருந்து 1770 கிலோ வரைக்கும் வெயிட் வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய பேலோடு கெப்பாசிட்டிங்கிறது 1000 கிலோ இதில் பேலோடு வந்து கொள்ள முடியும். 4 வீல் டிரைவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 2 வீல் டிரைவில் 1000 கிலோ, அதாவது 1 டன் எடையேற்றக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இந்த வெஹிக்கிள். ஃபஸ்ட்டு டிசைன், இந்த டிசைன்ல இருந்தே போக ஆரம்பிக்கும். ஸோ ஹெட்லைட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக எந்த வெஹிக்கிள் மாதிரி இருக்குது, பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் பொலீரோ அப்படிங்கிறது. ஸோ பொலீரோ போல தான் இதோட தோற்றம் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம பொலீரோ பிக்கப்பாக இருக்கட்டும், பொலீரோ காராக இருக்கட்டும், இதில் பார்க்கக்கூடிய அந்த ஹெட்லைட் தான். கிரில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாடி கலரில் இருக்கிற மாதிரியான கிரில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து 2024 மாடல் தான், 25 மாடல் கிடையாது. ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய பம்பர் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் இருக்கிற மாதிரி பம்பர்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதில் ஃபாக் லேம்புக்கு ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃபாக் லேம்ப் மாதிரியான ஆப்ஷன் இதில் வந்து கிடையாது. ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது. ஸோ இதில் ரிஃப்ளெக்டரும் ஸ்டிக்கர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டீலில் இருக்கக்கூடிய பம்பர் தான். ஏதாவது சின்ன இம்பேக்ட் அப்படின்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகாத வகையில் இதை வந்து ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஒரு இன்ஜின் ரூம், ரொம்ப ஒரு பெரிய சைஸாக இருக்கக்கூடிய இன்ஜின் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம்.
இந்த வெஹிக்கிளோட லென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4859 mm லென்த் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ நல்லா பெரிய வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம் லென்த்தை பொறுத்த வரைக்கும். இதோட வீல் பேஸே பார்த்தீங்க அப்படின்னா 3014 mm வீல் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லுவேன். ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இது லேடரான் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் உருவாக்கப்பட்ட ஒரு வெஹிக்கிள் தான் இது. ஸோ கேபின் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் ரோ வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கேபின் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கார்கோ டெக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கார்கோ டெக்கோட ஆக்சுவலாக எல்லாமே ஃபீட்டில் கேட்பீங்க, பட் நான் உங்களுக்கு லென்த்தில் உங்களுக்கு ஃபீட்டில் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 1481 mm லென்த் இருக்கக்கூடிய ஒரு கார்கோ ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. அகலம் பார்த்தீங்கன்னா 1532 mm அகலம் இருக்கக்கூடிய ஒரு கார்கோ ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. 1 டன் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் எடை ஏற்றக்கூடியதான். குவாலிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், எனக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கான அனுபவம் அப்படிங்கிறது கிடையாது. கமர்ஷியல் வெஹிக்கிள் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஃபுல்லாக கார்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்ல. பட் இதோட குவாலிட்டி எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மேபி இந்த வெஹிக்கிள்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து வீல் ஆர்ச் வந்து உள்ளே இருக்குது. வீல் ஆர்ச்சோட ஹம்ப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக பொலீரோ பிக்கப்லேயே 4 வீல் டிரைவ் உள்ள மாடல் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீல் ஆர்ச் வந்து உள்ளே வந்து தெரியும். அதை ஏன் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஒரு பெரிய சைஸ் பாக்ஸை நீங்கள் உள்ளே வைக்கிறீங்கன்னும் போது இது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அகலம் வந்து குறைஞ்சிரும் அந்த இடத்துல வந்து. ஸோ அதனால் இது ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் நிறைய பேர் பொலீரோ பிக்கப்லேயும் 4 வீல் டிரைவை லோக்கல் பயன்பாட்டுக்கு வந்து வாங்க மாட்டாங்க. அதில் கார்கோ ஏரியா வந்து இந்த மாதிரி இருக்கிறனால கம்மியாயிடுது அப்படிங்கிறனால. பட் இதுலேயும் இப்படி தான் இருக்குது. பெரிய சைஸ் பாக்ஸ் மாதிரியான விஷயங்களை அப்படியே நீங்கள் உள்ளே வந்து வைக்க முடியாது அப்படிங்க சொல்லுவேன். மேபி இதுக்கு மேலே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா இது மேலே வந்து வச்சு நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சேஃப்டிக்கு இது ஒரு கிளாஸ் ஏரியா இருக்குது, அதுக்கு ஒரு கிரில் இருக்குன்னு சொல்லி ஒரு சேஃப்டிக்கு ஒரு கிரில்லுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் தான், மெட்டலோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. எனிவே அப்படியே நம்ம சைட் ப்ரொஃபைலை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. நம்ம அப்படியே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வீல்ஸ், பிரேக்ஸ் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறேன். வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு R15 வீல்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 235/75 டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரக்கடாக இருக்கக்கூடிய ஒரு மல்டிபர்பஸ் டயர் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக டியூப்லெஸ், நீங்கள் அந்த கோல்டு வேரியன்ட் போனீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் வரும். பட் இந்த மாடலில் உங்களுக்கு டியூப் டயர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ரியர்லையும் பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் வரும். இங்கே பின்னாடி பார்க்கலாம் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து இருக்கிறத. இதே நீங்கள் கோல்டு மாடல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கோல்டு மாடலில் ஃப்ரண்ட்டில் வந்து காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை விட அது கம்ஃபர்ட் ரிலேட்டடாக பெட்டராக இருக்கும். பட் இது வந்து எந்த சூழ்நிலையிலையும் எந்த மாதிரியான மேடு பள்ளத்துலையும் நீங்கள் ஓட்டினாலும் சஸ்பென்ஷனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரியான ஒரு ரக்கடான சஸ்பென்ஷனை இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று, இந்த சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப லோவஸ்ட் மெயின்டெனன்ஸ் தான். எந்த பிரச்சனையாக வந்தாலும் நீங்கள் ஒரு பட்டை போயிருச்சுனாலும் மாற்றி விட்டு அடுத்த போட்டு ஓட்டலாம். எந்த சூழ்நிலையும் இது வந்து பிரேக் ஆகாது. அது மாதிரியான ஒரு சஸ்பென்ஷன் தான் இந்த லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது. பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா கமர்ஷியல் வெஹிக்கிளையும் நம்ம பார்க்குறது தான். அதனால் இதை பற்றி நான் ரொம்ப பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி சைட் ப்ரொஃபைல் இன்னொரு விஷயம் விட்டுட்டேன். இங்கே வந்து ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் காலை வச்சு இப்படி மேலே ஏறணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஏஜ்டாக இருக்கிறவங்க கொள்றவங்க அதை காலை வச்சு ஏறலாம். ஏஜ்டாக இருக்கிறவங்க இதில் ட்ராவல் பண்ணாங்கன்னா மேபி அது அவங்களோட பர்பஸ் பொறுத்தது. இதில் வந்து ஒரு யூஸபிளான ஒரு ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ் வந்து ஒரு சிம்பிளான ஒரு மிரர் தான், அட்ஜஸ்டபிள். இந்த மாதிரியான மிரர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். பொலிரோவில் பார்க்குற சேம் டோர்ஸ் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் இதோட மெக்கானிசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. டோர்ஸில் இந்த மாதிரி டோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய ஜீப் காலகட்டத்தில் இருந்து நம்ம இந்த டோர்ஸை வந்து பார்க்குறோம். இன்னமும் பொலிரோவில் வந்து பயன்படுத்துகிறாங்க தான். இந்த டோர் ஏன் இப்படி உருவாக்குறாங்க? நம்ம ரீசெண்டாக தார்லேயும் பார்த்தோம், தார் ராக்ஸ்லேயும் பார்த்தோம் இந்த மாதிரியான டோர் செட்டப்லாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் நமக்கு இந்த வெஹிக்கிளோட வெயிட்டை குறைக்கணும், டோரெல்லாம் டக்குன்னு ரிமூவ் பண்ணணுனாலும் இதை நீங்கள் கலட்டி போட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை டோர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ஒரு டோரை ரீப்ளேஸ் பண்ணணும்னா நீங்கள் ஈஸியாக அதை போல்ட்டை கட்டிட்டு வேறு டோரை வந்து மாற்றிக்கவும் முடியும். இது மாதிரியான பர்பஸ் இருக்கிறதுக்கு தான வெஹிக்கிள் தான் இது.
மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்னு கூட சொல்லலாம். ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து பார்க்கணும் இல்லை, நீங்களே டூல்ஸ் இருந்தால் கலட்டிட்டு டோரை மாற்றிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். டோர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கலட்டி விட்டு எறிஞ்சிட்டு அப்படியே வண்டியை ஓட்டலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி தான் இந்த வண்டியை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கிராஃபிக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கார் கூட நான் இவ்வளோ விஷயத்தை சைட் ப்ரொஃபைலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. இதில் நிறைய சொன்ன மாதிரி இருக்குது எனக்கு. எனிவே ரியர் ப்ரொஃபைல் சிம்பிளான ரியர் ப்ரொஃபைல் தான், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு ஹாலோஜன் டைலைட்ஸ் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கார்கோ அந்த டோரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இந்த 2 லாக்கையும் எடுத்து விட்டு ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதுலேயும் மேபி உட்காந்து போகலாம். ஆக்சுவலாக ட்ராக்கிங் எடுக்க சூப்பராக இருக்கும்ல, இதில் உட்காந்துக்கிட்டு கேமரா பிடிச்சி ட்ராக்கிங் எடுக்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து ஹூக்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே எதாவது வச்சு மேலே தார்பாயெல்லாம் போட்டு கட்டணும் அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்து ஹூக் இருக்குது. ஓகே, நம்ம உள்ளே வருவோமா? இதில் ஏறுறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் இந்த எஸ்யூவியெல்லாம் ஏறுவோம்ல, அது மாதிரி ஸ்டியரிங் அப்படி பிடிச்சி அப்படி உள்ளே வரணும். ரைட். சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரெஸ்டர் இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் இந்த வெஹிக்கிளில் கிடையாது. சேஃப்டி, ஸோ ஹெட்ரெஸ்டர் பேசலாம் நான் சொல்லிடுறேன். சேஃப்டி ஃபீச்சர்ன்றது எதுவுமே இந்த வெஹிக்கிளில் வந்து கிடையாதுங்க. உண்மையாக சொல்லலாம், ஏர்பேக் கிடையாது, பட் ABS இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஹெட்ரெஸ்டரும் கிடையாது. பட் இந்த வெஹிக்கிள் 80 km ஸ்பீடில் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படிங்கிறனால இதை வந்து நீங்கள் ஓன் போர்டாக வாங்க முடியாது. ஒன்லி டீ போர்டாக மட்டும்தான் இந்த வெஹிக்கிளை வந்து வாங்க முடியும். எல்லோ போர்டாக மட்டும்தான் இந்த வெஹிக்கிளை வாங்க முடியும். ஓன் போர்டாக வாங்கவே முடியாது. ஸோ நான் சொன்ன ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா டீ போர்டுக்கான ப்ரைஸ் தான். ஆன்ரோடு காஸ்ட்டு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 12.5 லட்ச ரூபா வரைக்கும் ஆன்ரோடு காஸ்ட் வந்து வரும். அதை பற்றின விவரங்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் டீலரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கோல்டு மாடல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆக்சுவலாக GS வந்து சமீபத்தில் அந்த கோல்டு மாடலை வந்து ரிவ்யூ போட்டிருந்தாரு. அதோட இன்டீரியரும் இதோட இன்டீரியர்லேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் கோல்டு மாடலோட இன்டீரியரை பார்க்கணும் அப்படின்னா நம்ம GSோட வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட இன்டீரியர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் சிம்பிளாக என்னென்ன இருக்குன்றதை சொல்கிறேன். இதுக்கும் அதுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும். அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா AC வந்து கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து AC கிடையாது. ஸோ ஏசிக்கான எந்த இதுவுமே இதில் வந்து இருக்காது. அதில் இருக்கக்கூடிய மீட்ரு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் இருக்கிற மீட்ரு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அனலாக்ல இருக்க மீட்ரு தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த மாடலில் நீங்கள் பொலிரோவில் பார்க்குற மாதிரி அந்த டிஜிட்டல் மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி சீட்டில் வந்து ஹெட்ரெஸ்டராக இருக்கட்டும், லெதர் சீட்டாக இருக்கட்டும், அது மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். பட் இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். சிம்பிளான ஒரு டேஷ்போர்ட் செட்டப் தான் இதில் பயன்படுத்திருக்கிறது. ஸ்டீரிங்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம், ரொம்பவே சிம்பிளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி சொல்ல, ஒரு லெதரில் வந்து சும்மா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உள்ளெல்லாம் எந்த ஸ்பாஞ்ச் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. இங்கே வந்து இன்டீரியருக்கு ஒரு லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் தான், டேஷ்போர்டில் பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து IRVM இருக்குது. இங்கே ஒரு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ளோருக்கு வந்து ஒரு மேட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பட் இதில் எந்த ஒரு மேட்டுமே வந்து போடலை. ஸோ கியர் லிவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஹேண்ட் பிரேக் எங்கே காணோன்னு தேடுவீங்க, ஹேண்ட் பிரேக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடி பிடிச்சி இழுத்து நிப்பாட்டுறதுக்கு சவுண்டே பார்த்தீங்களா. ஸோ பவர் விண்டோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. பட் கோல்டு மாடல் போகிறீங்கன்ற பட்சத்தில் ஃப்ரண்ட் 2 டோர் பவர் விண்டோ இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டேஷ்போர்டு எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு டேஷ்போர்டு தான். இந்த கேபினை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4+1 4 பேர் இந்த கேபினில் உட்காரலாம். ப்ளஸ் டிரைவரோட சேர்த்து 5 பேர். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தா 6 பேர் வந்து உட்காந்து போகலாம். ஏன்னா இந்த மாதிரி சீட்டு ஃப்ரண்ட்டில் போட்டாலே பொதுவாகவே இந்த சீட்டில் 2 பேர் வந்து உட்காந்துப்பாங்க. ஸோ இங்கே ஒரு 2 பேர் உட்காந்துப்பாங்க, டிரைவர் இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க. மொத்தம் இங்கேயே ஒரு 3 பேர், ஒரு பின்னாடி ஒரு 3 பேர், 6 பேர் போவாங்க. பட் அப்படி RTO பாசிங்கிறது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 4+1 தான் இந்த வெஹிக்கிளோட RTO பாசிங். தெரிஞ்சு லெக் ரூம், ஹெட்ரூம் நல்லா இருக்குது. லெக் ரூம் ஓகே. எனிவே நம்ம அப்படியே பின்னாடி போவோம். யூஸ்வலாக பார்க்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் கேபின் மாதிரி இந்த கேபின் வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ரொம்பவே பெருசாக இருக்குது. ஒரு ஜாலியாக இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு 4 பேர் அள்ளி போட்டுக்கிட்டு கொடைக்கானல் இந்த மாதிரி பகுதிகள்லாம் வந்து போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ரியர் சீட் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் வாங்க. நம்ம ஹேட்ச்பேக் இந்த மாதிரியான கார்ஸில் ஏறிட்டு இதில் ஏறும்போது இதாக இருக்குது. பட் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் தான். ஆனால் எவ்வளோ தை சப்போர்ட் இருக்குது பாருங்களேன்.
சூப்பராக இருக்குது தை சப்போர்ட்டு. ஹெட்ரூமே வந்து ஓகே, நல்ல ஹெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பெஞ்ச் சீட்டு தான் இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும். 3 பேர் இந்த சீட்டில் தாராளமாக வந்து உட்காரலாம். இதுலேயும் உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. பட் இங்கேருந்து உட்காந்து அப்படி ரோடை பார்த்தோம் அப்படின்னா விசிபிலிட்டி ரொம்ப கிளியராக வந்து தெரியுது. நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு செகண்ட் ரோ சீட்லேருந்து உட்காந்து பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக எல்லாமே தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டை விட ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்குது இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும். மேலே உட்காந்து அந்த கேபினை வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ சீட் வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு சீட்டு தான். ஹை சப்போர்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு ரொம்ப தூரம் லாங் ரைட்ஸ்லாம் இதில் உட்காந்து கம்ஃபோர்ட்டு அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு கார்லாம் இது கிடையவே கிடையாது. எனிவே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லுவேன் இதை பொறுத்த வரைக்கும். இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் ஸ்பெக்கை பார்த்துட்டு நம்ம வண்டியை ஓட்டி பார்ப்போம் வாங்க. ஓகே, இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். ஏப்பா செம்ம வெயிட்டுங்க. இங்கே அந்த ஹூக்கு இங்கே இருக்கா? இது ஒரு கையெல்லாம் தூக்கி போட முடியாது போலயே. ஓகே, இங்கே பார்க்கலாம். ஒரு 2.5 லிட்டர் இன்ஜின் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 2553 சிசி கொண்ட ஒரு டீசல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 2523 சிசி கொண்ட டீசல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதிகபட்சமான பவர் வந்து 80 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. 200 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் தான் இது. ரியர் வீல் டிரைவில் இயங்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4 வீல் டிரைவ் ஆப்ஷனும் இந்த வெஹிக்கிளில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்வேன். ரொம்பவே பெரிய சைஸ் இன்ஜின் தான் இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. பொலிரோட பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் இன்ஜினு. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 லிட்டர் இன்ஜின். இங்கே பொலிரோ பிக்கப்பில் பார்த்தா இன்ஜின் தான் இதில் பயன்படுத்திருக்கக்கூடிய இன்ஜினு. நீங்கள் பார்க்கலாம் இது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த வெஹிக்கிளை ஓட்டி பார்ப்போமா எப்படி இருக்குன்றத வாங்க ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். வீலர்ஸ் நம்ம இந்த வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணுவோம். இதோட கீ ரொம்ப சிம்பிளான ஒரு கீ தான். ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை, ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். அப்புறம் கீலெஸ் என்ட்ரி, ரிமோட் இந்த மாதிரி லாக்லாம் எதுவும் கிடையாது. வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி ஒரு ஷேக்கோட வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சீட் பெல்ட் போட்டு ஓட்டுறது இல்லை. எந்த வெஹிக்கிள் ஓட்டினாலும் சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. ஏன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளில் சேஃப்டின்றதுக்கு பிராண்ட் பெருசாக முயற்சி பண்ணுறது கிடையாது. இந்த வெஹிக்கிள்லேயே சொல்லியிருப்பேன் ஏர்பேக் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. ஸோ சேஃப்டிக்கு ஒரு ஃபீச்சர் கூட அந்த வெஹிக்கிளில் கிடையாது. இருக்கிற ஒன்றே ஒன்று இந்த சீட் பெல்ட் மட்டும்தான். அதனால் அதை போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். நம்ம வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுவோம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதில் இந்த ரொம்ப இவ்வளோ சிசி இருக்கிற இன்ஜின்ஸ்லாம் இப்போ பெருசாக பார்க்க முடியறதில்ல. கமர்ஷியல் வெஹிக்கிளில் தான் வந்து பார்க்க முடியுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த 2 லிட்ரு 2.5 லிட்ரு அப்படி தான் இருக்கும். பொலிரோ நீங்கள் எடுத்தீங்கனாலே அது வந்து 1.5 லிட்டர் இன்ஜினாக மாறிடுச்சு. அந்த இன்ஜின் ஓடுற சவுண்டே சூப்பராக இருக்குது. 200 Nm ஆஃப் டார்க்கு, பிக்கப்லாம் நல்லா இருக்குங்க. ஏர் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா யூஸ்வலாக ஏசி போட்டு கார் வந்து ஓட்டுவோம் வண்டி ஓட்டி பார்க்கும்போது. இதில் ஏசி கிடையாதுங்கிறனால விண்டோ மட்டும் நான் கொஞ்சம் இறக்கி விட்டுருக்கேன். இன்ஜினோட நாய்ஸ் வந்து கேபினுக்குள்ள பயங்கரமாக கேட்குது. ஒரு 90ஸ்ல ஏதாவது ஒரு வெஹிக்கிள் ஓட்டணும்னு வச்சுங்களேன், அது இது மாதிரி தான் இருக்கும். டாட்டா சுமோவாக இருக்கட்டும், இல்லை பழைய பொலிரோவாக இருக்கட்டும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய கார்ஸ் எல்லாம் வந்து ஓட்டும் போது, அந்த எஸ்யூவிஸ்லாம் ஓட்டும் போது ஒரு ரக்கட்னஸ் இருக்கும் அந்த வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளை ஓட்டும் போதே ஒரு ரக்கடான ஒரு ஃபீல் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரக்கடாக இந்த கியர் மாற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஜினோட வைப்ரேஷன்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேபின்குள்ளே வந்து தெரியுது. எஸ், இது வந்து கமர்ஷியல் பர்பஸ், மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு வெஹிக்கிள் தான். இதில் நீங்கள் கம்ஃபோர்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்பார்க்க முடியாது. எனக்கு இந்த சீட்டில் உட்காந்த உடனே ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. சீட்டு வந்து ரொம்ப தள்ளி கார்னரில் இருக்குது. நான் உட்காந்து இருக்கிறதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் இல்லை, கொஞ்சம் தள்ளி பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்டேரிங்கை பிடிக்கும் போது எனக்கு நேரானா ஸ்டேரிங் வந்து இந்த இடத்துல இருக்கணும். பட் கொஞ்சம் ஸ்டேரிங் வந்து தள்ளி இருக்கிறத நல்லாவே நம்மளால் உணர முடியுது. இந்த வெஹிக்கிள் வந்து 80ல் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. 80 வரைக்கும் போய் பார்ப்போம். சஸ்பென்ஷன்லாம் தூக்கி தூக்கி போடுதுங்க.
ஆக்சுவலாக காரில் வந்து நான் பிரபா மட்டும்தான் இருக்கும், 2 பேர் தான் இருக்கும். அப்படிங்கிறனால கார்னரிங் நல்லாவே இருக்கு. இந்த மாதிரி வெஹிக்கிளில் கார்னரிங்லாம் நம்ம எதிர்பார்க்க போகிறது கிடையாது, பட் கார்னர் பண்ண முடியுது, நல்லாவே இருக்குது. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வெஹிக்கிள் ஓட்டும் போது அந்த ஓல்டு ஸ்கூல் அப்படியே தெரியுது. ஒரு 90s காலகட்டத்து வெஹிக்கிளை ஓட்டுறோம் 90s காலகட்டத்தில் இருந்தால் ஒரு வெஹிக்கிளை எப்படி நம்ம ஓட்டுவோம் அந்த மாதிரி அந்த ஃபீல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் நல்லா இருக்கு. இந்த ஏசிலாம் போடாமல் கதவை திறந்து விட்டுட்டு கையை அப்படி வச்சுக்கிட்டு போகிறது, அதெல்லாம் வந்து ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த வெஹிக்கிள் வந்து ஓட்டும் போது. கியர் ஆக்சுவலாக 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு ஆஃப் ரோடு கண்டிஷனில் வெஹிக்கிளை நீங்கள் ஓட்டிட்டு போனாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த வண்டி வந்து ஒரு பிரச்சனை நின்றக்கூடாது. ஸோ சஸ்பென்ஷனில் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு நின்றக்கூடாது. ஏன்னா லோடெல்லாம் கேரி பண்ணிட்டு ஒரு ஆஃப் ரோடே இல்லாத பகுதிகளில் நீங்கள் போகிறீங்கன்னும் போது அந்த லெவலுக்கு ரிலையபிளாக ஒரு ப்ராடக்டை செய்யணும். அதனால தான் அவங்க வந்து இன்னும் அந்த பழைய ஓல்டு ஸ்கூலாகவே இந்த வெஹிக்கிள் இன்னும் வச்சுருக்காங்க. ஆறுங்களாம் பூனை கத்துற மாதிரி இருக்கு. யூஸ்வலா பிரபா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெட்ரெஸ்ட்டை கழட்டி விட்டுட்டு எடுப்போம், பட் இதுல எதுலையுமே ஹெட்ரெஸ்டே இல்லை. ஏபிஎஸ் இல்லாத ஒரு பிரேக் அப்ளை பண்ணும்போது பெடல் வந்து மேலேயே இருக்கு. இந்த வண்டி சேஃப்டினா 1/4 கிலோ என்ன வேலை அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. யூ டர்ன் பண்ணுவோம். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அந்த எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் மாதிரி ஸ்பீடு போக போக அந்த வெயிட் ஆட் ஆகிற ஃபீல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஹைட்ராலிக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. என்ன ஸ்டேரிங்கை திருப்பிட்டு விட்டா ரிட்டர்ன் ஆக மாட்டேங்குது. அப்படியே நம்ம ரைட்டு திருப்பிட்டு விட்டோம்னா ரைட்லேயே போகுது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே வீடியோட ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், எனக்கு கமர்ஷியலில் பெருசாக அனுபவம் வந்து கிடையாது. நான் கார்ஸை பார்த்துட்டு இந்த வெஹிக்கிள் பார்க்கறனால தான் இவ்வளோ விஷயங்களை வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பட் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் யூஸராக பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் என்ன மாதிரி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த வெஹிக்கிளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மல் ஒரு ஸ்டேரிங்காக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் இல்லாமல் ஒரு ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி டிஸ்க் பிரேக், அதாவது ஏபிஎஸ் பிரேக் இல்லாததாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏர்பேக் இல்லாததாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிளில் காமனாக பார்க்கக்கூடியது தான். ஆஸ் அ கமர்ஷியல் வெஹிக்கிளாக அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 5 பேர் உட்காந்து பயணிக்கலாம், 1 டன் வரைக்கும் எடையை ஏற்றிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஹில் ஸ்டேஷனில் தான் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்களோட பயன்பாட்டுக்கு தான் இது வந்து ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். நம்மள மாதிரி ரோட்ஸில் பயன்படுத்துறத விட மலைப்பகுதிகளில் வந்து இந்த வெஹிக்கிள் ரொம்ப அதிகமாக, நான் கொடைக்கானல் ஊட்டி இந்த சைட்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எஸ்டேட்டுக்கு 5 பேரை ஏற்றிட்டும் போவாங்க, அந்த எஸ்டேட்டுக்கு தேவையான திங்ஸை பின்னாடி ஏற்றிட்டும் போவாங்க. ஏதோ ஒரு ரா மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லை அந்த டீ ஃபேக்ட்ரியிலலாம் இருக்காங்கன்னா லேபர்ஸை உள்ளே உட்கார வச்சுப்பாங்க. அந்த எடுத்த டீ அந்த தேயிலையெல்லாம் பின்னாடி லோட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி மல்டி பர்பஸுக்கு யோசிக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த வெஹிக்கிளை வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லாருக்கான வாகனம் கிடையாது. கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒரு மகேந்திரா பொலீரோ பிக்கப் மாதிரி அதுக்கான வாகனம்ன்றது இது கிடையாது. அப்பா ரைட். இந்த வெஹிக்கிளை ஓட்டி பார்த்த அனுபவம் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 2500 சிசி இருக்கிற ஒரு ஓல்டு ஸ்கூல் இன்ஜினை வந்து டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த ராவான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த ராவான இன்ஜின் சவுண்டு கேபின்குள்ளே கேட்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. கிளட்ச் வந்து ஒரு ஸ்லைட்லி ஹார்டாக தான் இருக்குது. ரொம்ப லைட்டான ஒரு கிளச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்லைட்டாக ஹார்டான ஒரு கிளச் ஃபீல் தான் வந்து இருக்குது. ஸ்டேரிங் ரொம்ப நல்லா இருக்குது, ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. கியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக ஸ்லீக்காக அப்படி மாற்றுவோம், பட் இது வந்து அப்படி இல்லை. அப்படி நான் ஃபஸ்ட்டு கார் ஓட்ட கற்றுக்கிட்டப்ப டவேரா ஓட்டின ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது. டவேராவில் அப்படி கியர் போடும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சூப்பராக இருக்கும். அதாவது 2வது கியருக்கும் 5வது கியருக்கும் நடுவில் கேப் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் 5லேருந்து 5th போகணும்னு வச்சுங்களேன், ரொம்ப தள்ளி அப்படி கியர் போடுவீங்க. ஸோ அது மாதிரி தான் இதுலேயுமே வந்து இருக்குது. ஸோ எனிவே இதுதான் இந்த காரை பற்றின எனக்கு ட்ரைவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் சொல்லியிருக்கேன்.
நான் மேபி இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் கார்ஸோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கலாம். பட் கமர்ஷியல் வாகனமாக பார்க்கும்போது நான் சொன்ன எந்த விஷயங்களும் இதில் ஒரு மைனஸாக நான் குறிப்பிட மாட்டேன். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ வீரோவில் வந்து நீங்கள் ஏர்பேக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளையும் மேண்டட்ரியாக ஏர்பேக்கையும் ஏபிஎஸ்ஸையும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. இந்த வெஹிக்கிள் 80 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகாது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ஒரு ஏர்பேக்கும் ஒரு ஏபிஎஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிளாக கமர்ஷியல் வெஹிக்கிளை மகேந்திரானா சொல்ல எல்லா பிராண்டுமே அதை அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக எடுத்துட்டு வாங்க, ஏபிஎஸ்ஸை மேண்டட்ரியாக கொடுங்க, ஏர்பேக்கை மேண்டட்ரியாக கொடுங்க அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள் அப்படின்னே சொல்லுவேன். ஓகே வீலர்ஸ், நம்ம ஒரு ஆஃப் ரோடு பண்ணி பார்ப்போம் இந்த வெஹிக்கிளை. பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இடத்துல ஓட்டுறதுக்கான வண்டி தாங்க இது. நார்மல் ரோட்லலாம் ஓட்டினா எப்படி குதிச்சு குதிச்சு போதே. ரோடே இல்லாத இடத்துல இந்த வண்டியை எடுத்துட்டு போறதுல இருக்கிற ஒரு சுகம் இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு பைக் தனியா இருக்கு, எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல. என்ன பிரபா உட்கார முடியுதா பின்னாடி? இங்க பாருங்க, ரோடே இல்லை, அதுல பூந்து போறோம். பள்ளங்கள்லாம் வந்துடாம இருந்தா ரைட்டு. அப்பா கேமராவே பிடிக்க முடியல பின்னாடி பிரபாவால. நீங்க ஆக்சுவலா கேமராமேன் லீவ், அதனால பிரபாவியே கேமராமேன் ஆக்கியாச்சு. அப்பா ஆனா ஜாலியா இருக்கு பிரபா. இதுல வருங்க அங்க வரும். ஸோ என்ன வீலர்ஸ், இந்த வெஹிக்கிளை பற்றின என்னோட அனுபவத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இதை நான் எந்த வகையிலையும் இந்த வீடியோவை நான் ரிவ்யூன்னு குறிப்பிட மாட்டேன். ஏன்னா கமர்ஷியலே எனக்கு அனுபவம் வந்து கம்மி தான். ஸோ நம்ம ஃபுல்லாமே கார்ஸு அது ரிலேட்டடாக தான் ஒர்க் பண்ணது எல்லாமே. இதில் எனக்கு அனுபவம் வந்து கம்மி தான். இந்த வெஹிக்கிளில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவுக்கு பேட்ரிக் அண்ணன் வந்து பண்ணுறதா இருந்துச்சு. பட் அவரால் இன்னைக்கு வர முடியல. அதனால தான் நான் இந்த வீடியோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவாக ஷேர் பண்ணலாமே அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வெஹிக்கிளை பற்றின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மைலேஜ் எல்லோரும் கேட்பீங்க. இந்த வெஹிக்கிளோட மைலேஜுங்கிறது ஒரு 14-15 அந்த ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம். மேபி இதை விட குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொலீரோ பிக்கப் யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. ஸோ அதை பார்த்து இந்த வெஹிக்கிளோட மைலேஜை தோராயமாக தெரிஞ்சு கொள்ளவும் முடியும். ஸோ அதுக்காக தான் பொலீரோ பிக்கப் யூசர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் வீடியோலேயே சொன்னது தான், இது எல்லாருக்குமான வெஹிக்கிள் கிடையவே கிடையாது. இந்த வெஹிக்கிள் தேவைப்படுற ஆட்கள் கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னே சொல்லுவேன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஆஃப் டே இந்த வெஹிக்கிள் என்கிட்ட இருந்துச்சு. இந்த வெஹிக்கிளை ஓட்டியெல்லாம் பார்த்தோம் கொண்டோம். ஓகே, அதை அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவாக ஷேர் பண்ணலாமே தான் இதை வந்து பண்ணியிருக்கேன். இந்த வெஹிக்கிளை ஷோரூமில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்கள்ட்டையும் கேட்டு இந்த வெஹிக்கிளை பற்றின யூசேஜை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.